அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெப வாழ்விலே மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு அவசரத்துக்காக, தேவைகளுக்கு மாத்திரம் நாம் ஜெபத்தை செய்துவிட்டு, நான் ஜெபித்து விட்டேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லி முடித்து விடாமல், நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஜெப நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி இங்கு கூறுகிறது. இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது இந்த வசனத்தினுடைய கூற்றாகும். இப்படி சொல்லிவிட்டதே என்று சொல்லி எப்போதும் முழங்கால் போட்டு, எப்போதும் கண்களை மூடி, எப்போதும் ஒவ்வொரு நேரமும் 24 மணி நேரம் நாம் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது இந்த வார்த்தையின் கருத்து அல்ல. நாம் எந்த வேலைகள் செய்தாலும், என்ன பிரயாசங்களில் நாம் ஈடுபட்டாலும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய மன யோசனைகள், சிந்தைகள் எல்லாம் ஜெப சிந்தையில் நாம் கழிப்பது பொருளாகும். ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரிடத்தில், ஏசப்பா நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், இதை செய்ய போகிறேன், இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் உணர்வோடு கூட நாம் எப்போதும் ஜெப உணர்வுலே இருக்கக்கூடியது தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சங்கீத ஆசிரியர் அவர் கூறுகிறார், காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் நாள்தோறும் இரவும் பகலும் ஜெபித்ததாக வேதத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். சங்கீதம் 5:3. இவ்விதமாக தானியேலும் தினமும் 3 வேளை ஜெபித்தார். அநேக தேவ பக்தர்கள் ஜெப நிலையில அவர்கள் வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வேலை எதுவும் இல்லாதவர்கள் அல்ல. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனிடத்தில் முறையிட்டு தேவனோடு கூட பேசி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக இருந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றார்கள். நமக்கு பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற விசுவாசம் நமக்குள்ளே ஆழமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 65:2 நாம் வாசிக்கிறோம். அது அவரது பண்பு நலன். அவர் ஜெபிக்க கட்டளையிட்டுள்ளார். அதற்கு பதிலளிப்பேன் எனும் வாக்குறுதியும் அளித்துள்ளார். ஆகவே நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற ஒரு நோக்கத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கவும், இடைவிடாமல் ஜெபிக்கவும், விழித்திருந்து ஜெபிக்கவும் நமக்கு கூறப்பட்டுள்ளது. அனைத்துக்காகவும் அனைவருக்காகவும் கவலைப்படாமல், சந்தேகப்படாமல் ஜெபிக்கும்படி வேதம் நமக்கு கூறுகிறது. கர்த்தரும் நமக்கு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். எபிரேயர் 5:7 நாம் வாசித்து அறிகிறோம். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு நோக்கம் உடையவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக சமாதானத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு கவலை மறந்து பரவசம் அடைகிற ஒரு அனுபவம் ஜெபத்திலே நமக்கு உண்டாகிறது. விசுவாசமுடன் தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க எப்போதும் ஜெப குறிப்புகளை ஏறெடுப்பது நல்லது. அதற்கு விரைவில் பதில் ஆண்டவர் கொடுப்பார் என்பதையும் எதிர்பார்த்து நாம் காத்திருப்பதும் நல்லது. இவ்விதமாக ஜெப வாழ்க்கையில ஒரு அர்ப்பணம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். மறுரூபமான ஒரு அந்த விசுவாசமுடைய ஒரு எண்ணம் உடையவர் எப்போதும் மகிமையின் தேவனிடத்தில் அவருடைய கரங்களிலே எல்லாவற்றையும் எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களாக காணப்படுவார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில ஜெப வாழ்விலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைப்படி ஜெப வாழ்வு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இடைவிடாமல் நாம் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்கிறது, அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் கர்த்தரிடத்திலே நாம் நம்முடைய விண்ணப்பங்களை வைத்தால் மாத்திரம்தான் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த காலவேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம், ஜெபித்து வெற்றி பெறுவோம். ஜெபமே ஜெயம் என்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய இதயத்தில் ஆழமாக நாம் வைத்துக் கொள்வோம். ஜெபம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் அவன் வாழ்க்கையில வெற்றியை கொள்வான்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.